வணக்கம். இது கதைக்களம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ் பெண்களின் பங்களிப்பு பாகம் 2. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்களிப்பு என்பது ராணி வேலு நாச்சியாரோடு நின்றுவிடவில்லை. காந்தியின் வருகைக்கு பின்பு ஏராளமான போராட்டங்களில் தங்களை முன்னிலைப்படுத்தி ஒத்துழையாமை இயக்கமாகட்டும், அது கள்ளுக்கடை மறியலாகட்டும், உப்பு சத்தியாகிரகமாகட்டும், தேசபக்தி பாடங்களாகட்டும், அனைவற்றிலும் பெண்கள் முன்னின்று பல்வேறு போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தினார்கள். சொர்ணத்தம்மாள், KP ஜானகி அம்மாள், சீதாலட்சி அம்மாள், தாயம்மாள், முத்தம்மாள், தமயந்தி அம்மாள், மாணிக்கம்மாள், வேலம்மாள், ஜெயலட்சுமி, செல்லம்மாள், அமிர்தம்பாள், பியாராபிவி, சோனாபாய், கமலா ராமசாமி, அல்லம்மாள், சாவித்திரி அம்மாள், குடியாத்தம் புஷ்பவதி அம்மாள், அங்கச்சி அம்மாள், மரகதம் சந்திரசேகர், ருக்மணி லட்சுமிபதி, கடலூர் அஞ்சலை அம்மாள், மணலூர் மணியம்மை, நாகம்மையார், சரஸ்வதி பாண்டுரங்கம் என்று இந்த பட்டியலானது மிக நீண்டதுதான். ஆனால் அவர்களில் நாம் எத்தனை பேரை நினைவில் வைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் பெரிய விடயமாக இருக்கிறது. திண்டுக்கல் வேலு நாச்சியார் தங்கி போர்படை பயிற்சி பெற்று தான் இழந்த சமஸ்தானத்தை மீண்டும் முயற்சி பெற்ற இடமல்லவா? அந்த திண்டுக்கல்லில் வெள்ளைக்கார காவல்துறையின் அதிகாரியாக இருந்த இஸ்மாயிலுக்கு பிறந்த ஒரு பெண் காந்தியின் சுதந்திர போராட்டத்து விடுதலை தீயில் தானும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று 1947 இந்திய பாதுகாப்பு விதியின் கீழ் கைது செய்யப்பட்டு 5 மாதம் சிறை தண்டனை பெற்றார். விடுதலை போராட்டத்தில் ஒரு முஸ்லிம் பெண் கலந்து கொண்டது தமிழகத்தில் இவரே ஆவார். ஒரு முஸ்லிம் பெண்ணான இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு சிறை சென்றதற்கு அந்த கரூர் நகர முஸ்லிம் மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தனர். மதத்திலிருந்தே இவரது குடும்பத்தையும் சிறிது காலம் ஒதுக்கி வைத்தனர். இவர் கைதாகி வேலூர் பெண்கள் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது ஒவ்வொரு புகைவண்டி நிலையங்களிலும் ஏராளமான முஸ்லிம் மக்கள் இவர் மீது கல்லெறிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் இவர் சிறை செல்லும் பொழுது 5 மாத கர்ப்பவதியாக இருந்தார். பிறகு அங்கேயே கருக்கலைப்பும் ஏற்பட்டுவிட்டது. இதனால் இவரை ஒரு அரசு மருத்துவமனையில் வைத்திருந்து பின்பு விடுதலை செய்தனர். அதன் பிறகு இவர் கதர் ஆடைகளையே அணிந்தார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பியாரி பீவி என்கிற இந்த இஸ்லாமிய பெண்ணின் முக்கியத்துவம் மறைக்கப்பட்டுள்ளதா நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் இவரை டெல்லிக்கே வரவழைத்து வெள்ளித்தட்டு பரிசாக கொடுத்து இவரின் தியாகத்திற்கு சிறப்பித்தனர். ஆனால் இவர் இறக்கும் பொழுது தனக்கென்று சொந்த ஒரு வீடு இல்லாமல் மிகவும் இன்னல் பட்டு இறந்தார் என்பதுதான் இந்த சுதந்திர இந்தியாவின் வேதனைக்குரிய விடயம். இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து இந்திய விடுதலைக்கு பங்கெடுத்து அதனால் தன்னுடைய சொந்த மதத்தினாலேயே அவமானப்படுத்தப்பட்டு பின்பு இந்திய அரசாங்கத்தால் சுதந்திர இந்தியாவில் அவருக்கான அங்கீகாரம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும். பியாரி பீவியின் தியாகம் என்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.